இல்லைன்னா இது காணி தேவையா இருக்கிற ஆட்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அந்த வீடியோவை. பெரிய தென்னையும் இருக்கு, இதுல சின்ன அளவு தென்னையும் இருக்கு பாருங்க. காய்க்கக்கூடிய தென்னைகள் இருக்கு. நல்ல தோட்டங்கள் பைத்து எல்லாம் வச்சிருக்காங்க. கமுகும் வச்சிருக்காங்க. 400 கமுகு இருக்காம். கமுகு கண்டும் வச்சிருக்காங்க. 400 கமுகு கண்டு. அங்கால வாழைகள் மற்றும் அங்கே தோட்டம், மரவள்ளி தோட்டம் இருக்காங்க. நல்ல வளமான காணி. அதிர்ஷ்டம் உங்களுக்கு. எடுக்கிறார்கள் எடுக்கலாம். இந்த காணி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. கமுகு எல்லாம் இருக்கு. பெரிய தென்னையும் இருக்கு. இதுல வாழை இருக்கு. ஒரு 100 பாருங்க. யூனியன் ரோட்ல பெரிய ஒரு கட்டடம் இருக்கு. அந்த காணிக்கு போற பாதையிலேயே முன்னுக்கு பெரிய ஒரு கட்டடம், பெரிய கடையும் இருக்கு. நீங்க வாகனத்திலேயே அந்த காணிக்கு போய் வரலாம், பிரச்சனை இல்லை. ஈஸியான ஒரு இடம் அது. யூனியன் ரோட்டு பக்கத்திலேயே சரியா 1 கிலோமீட்டர் தான். பாருங்க அந்த காணிக்கு போகக்கூடிய பாதை கிரவல் ரோடு. அப்படியே ஃபுல்லாக கிரவல் ரோடு. இந்தியாவில் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இது யூனியன் ரோடு, கண்டி வீதின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் அப்படியே வவுனியா, இது வவுனியாவுக்கு போகிறது. இப்படியே இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா அப்படியே கிளிநொச்சி, கனகராயங்குளம் டவுன். இதுலேருந்து சரியாக ஒரு 200 மீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கால மாங்குளம், அங்கால கிளிநொச்சி, யாழ்ப்பாணம். பிரதான ரோட்டு கண்டி வீதி. இதுதான் அந்த காணிக்கு செல்லக்கூடிய முக்கியமான பாதை. கிரவல் அடிச்சிருக்காங்க. வாகனங்கள் போகலாம், டிப்பர் போகலாம், எல்லா வாகனமும் போகக்கூடிய பாதை தான் அடிச்சிருக்காங்க. தரமான ரோடு கிரவல் ரோடு. 12 ஏக்கர் காணி, 12 ஏக்கர் காணி, முருதி காணி. பாருங்க இந்த ரோட்டு இருக்கா. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு மாவட்டம் கனகராயங்குளத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு 12 ஏக்கர் காணி விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த காணியை பார்க்க வந்திருக்கோம். இந்த சைடில் ஃபுல்லாக மதில் கட்டி பெரிய கேட் போட்டிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அந்த காணியை. காணிக்குரிய மதில் அங்கே வரைக்கும் வேலி போட்டிருக்காங்க. கிரவல் பாதை இருக்குது. சரியாக இந்த காணியிலேருந்து 1.5 கிலோமீட்டர் யூனியன் ரோட் இருக்குது. கண்டி வீதின்னு சொல்லி அந்த பாதை இருக்குது. மதில் கட்டி இருக்கு. சரியா 12 ஏக்கர் காணி. பாருங்க ஃபுல்லா தென்னம்பிள்ளை வச்சிருக்காங்க. சுத்தளவு வேலி அடைச்சிருக்காங்க. பெரிய காணி தான் இது. தண்ணி வசதி இருக்குங்க. பெரிய கட்டு கிணறு இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த கரண்ட் வசதி இருக்கு. ஃபுல்லா பாருங்க இந்த காணி இருக்கா. உங்களோட தேவைகளுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை இங்கே பூர்த்தி செய்யலாம். பாம் போடலாம், மாட்டு பண்ணை அமைக்கலாம், கோழி பண்ணை அமைக்கலாம். அப்படி உங்களுக்கு தேவையானதை நாங்கள் இங்கே அமைச்சு கொள்ளலாம். பாருங்க இந்த காணியை ஃபுல்லா. இதுல ஒரு குழாய் கிணறு அடிச்சபடி இருக்கு. நீங்க பைப் போட்டு தண்ணி இறைக்கலாம். மற்றது கட்டு கிணறும் ஒன்று இருக்கு. பெரிய கட்டு கிணறு இருக்கு. ஃபுல்லா வளர்ந்த தென்னம்பிள்ளை தான். செவ்வளனியும் மற்ற தென்னம்பிள்ளையும் வச்சிருக்காங்க. பாருங்க ஃபுல்லா. நீங்க பாம்புகள் அமைக்கிறண்டாலும் அமைக்கலாம். கோழி பாம், மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணையில் அமைக்கிறண்டாலும் அமைக்கலாம். இல்லை தோட்டங்கள் நீங்க செய்யறனாலும் செய்யலாம். பெருமளமான காணி. சரியா 12 ஏக்கர் இருக்கு. உறுதி காணி. இந்த காணிக்கு உறுதி இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸுகள் எல்லாம் தருவாங்க. பாருங்க இது பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்புக்குரிய பண்ணை அமைச்சிருக்காங்க. இதில் இது அங்கால அத்திவாரம் போட்டு தூண் எழுப்பி ஒரு கட்டிடம் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. அதில் இது மீன் வளர்ப்புக்குரிய தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க. இது பெரிய அளவில் மீன் பண்ணையும் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இதில் வயல் விதைக்கிறண்டாலும் வயல் விதைக்கலாம். இந்த காணியில் ஃபுல்லாக தண்ணி வசதி இருக்குது. நல்ல பள்ள காணி தான். பாருங்க பார்க்க உங்களுக்கு தெரியும் இந்த காணியுடைய வளத்தை எப்படின்ட்டு. எல்லா வளமும் இருக்குது இந்த காணியில். அங்கால வாழையிலும் வச்சுருக்காங்க. அதில் வாகனங்கள் விடுறதுக்கு ஒரு கட்டிடம் ஒன்று கட்டியிருக்காங்க. பாருங்க இதில் ஒரு சின்னதாக ஒரு வீடும் ஒன்று இருக்குது. கரண்ட்டு எடுக்கிறதுக்குரிய வீடு கட்டியிருக்காங்க. அங்கே மோட்ரு கிணறு எல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் பெரிய காணி தானது. 12 ஏக்கர் சுற்றளவு, 12 ஏக்கர். வாழையிலும் இருக்குது. இதில் ஃபுல்லாக தேவையான ஆட்கள் இந்த காணியை பார்த்து இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ பார்த்து அதில் அவங்களோட ஃபோன் நம்பரும் போடுறேன். நீங்கள் பார்த்து கதைக்கலாம். நீங்கள் அவங்களோட நேரடியாக கதைச்சி தகவலை நீங்கள் எடுக்கலாம். இதான் பாருங்கள் கிணறு. 40 அடி விட்டம் இந்த கிணறு. ஃபுல்லாக தண்ணி இருக்குது. பாருங்க மேலே தண்ணி டேங்கும் கட்டியிருக்காங்க. மோட்டர் ரூம். அது மோட்டர் ரூமோட மேல் தண்ணி டேங்க் கட்டியிருக்காங்க. கிணத்தை பார்ப்போமாங்க. பாருங்க தண்ணி ஃபுல்லாக இருக்குது. 10 அடி மட்டத்தில் தண்ணி நிற்குதா. ஃபுல்லாக தண்ணி இருக்குது.
30 அடி ஆழமாம் கிணறு. காலகாலத்துக்கு தண்ணி வத்தாது. பெரிய கிணறா இது. இந்த கிணறெல்லாம் இப்ப கட்டுறேன்டா நாங்க எப்படியும் ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு மேல முடியும். இந்த கிணறு இப்ப கட்டுறேன்டா. இப்போ அப்பயே கட்டியிருக்காங்க, நல்ல வடிவா கட்டியிருக்காங்க பாருங்க கிணறு. சுற்றளவுல பெரிய மோட்டர் 5 மோட்டர் வச்சு இறக்கலாம் தண்ணி. அப்படி ஒரு பெரிய கட்டு கிணறு தான் இது. தோட்டங்கள் செய்யறனாலும் ஃபுல்லா நீங்க தோட்டங்கள் செய்யலாம். தண்ணி தேவையான அளவு தண்ணி இருக்கு. பண்ணையல் செய்யறனாலும் நீங்க பண்ணையல் செய்யலாம். அந்த அளவுக்கு தண்ணி வசதி இருக்கு இதுல நான் பின்னுக்கு நான் அவங்களோட ஃபோன் நம்பர்ல இருந்து அவங்களோட டீட்டெயில் எல்லாம் போறேன். நீங்க அவங்களோட நேரடியாக கதைக்கலாம். இது வாகனம் பெறதுக்கு ஒரு கூடாரம் ஒன்று அமைச்சிருக்காங்க. ஃபுல்லாக கான்கிரீட் போட்டு தான் அமைச்சிருக்காங்க. இது அவங்க தங்கி இருக்கிறதுக்கு வீடு அமைச்சிருக்காங்க. நல்ல சோளக்காணி இது. விரும்பினாக்கள் பார்த்து அந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். பெரிய காணி, 12 ஏக்கர் காணி, உறுதி காணி. போமிட்டில உறுதி இருக்கு இந்த காணிக்க. பாருங்க, பார்த்து இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்க எடுக்கலாம். இல்லாட்டி யாரும் அப்படி எடுக்கக்கூடிய ஆட்கள் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. இதோடைய டீட்டெயில் எல்லாம் நான் கீழே உங்களுக்கு வீடியோவில் போட்டு வரேன் பாருங்க. ஃபுல்லாக பெரிய காணி இது. வயல் செய்யலாம், நீங்க தோட்டங்கள் செய்யலாம். ஆள் வச்சு இப்போ இந்த கச்சாங்கெல்லாம் பிடுங்கி போட்டிருக்காங்க. பண்ணையல் பெரிய காணி. மீன் தொட்டி அமைச்சிருக்காங்க. மீன் தொட்டி அமைச்சு கீழே மீன் வளர்க்குறது. மேலே வந்து கோழிப்பாம். இதுக்கு மேலே கோழிப்பாம் வளர்க்குறதுக்கு தான் இந்த கட்டடம் அமைச்சிருக்காங்க. என்னென்னா அது 2 in 1 2 விஷயம். என்னென்னா கோழி மேலே வளர்த்து அதோடைய கழிவு மீன் சாப்பிடும். மீனும் வளரும், கோழியும் வளரும். பாருங்க எப்படி சிஸ்டம். நல்ல ஒரு சிஸ்டம் இது. ஆனால் ஃபுல்லாக கான்கிரீட் போட்டு தான் எடுத்திருக்காங்க. இது கான்கிரீட் போட்டு தான் தூண் எழுப்பி கான்கிரீட் போட்டு மேலே கோழி வளர்ப்பு, கீழே மீன் வளர்ப்பு. அப்ப 2 விஷயம் இதுல இருக்கு. ஒரு வேலை திட்டத்துல 2 விஷயமா, மேல கோழி வளரும், கீழே கழிவை சாப்பிட்டு மீன் வளரும். மீனும் நல்ல விலைக்கு விற்கலாம், கோழியும் நல்ல விலைக்கு விற்கலாம். பாருங்க, பெரிய காணி தான். சுற்றளவு காணி. சுத்தி வேலி போட்டிருக்காங்க, கம்பி கட்டை போட்டு வேலி போட்டிருக்காங்க. இங்கால நல்ல பெருமளவான தென்னை நிக்குது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா காணி ஃபுல்லா 400 தென்னை இருக்கு. 400 தென்னை வச்சிருக்காங்க. இதே அளவுல தென்னை செவ்வளனியும் வச்சிருக்காங்க, மற்ற இளநியும் வச்சிருக்காங்க. 400 தென்னை இருக்கு. காணி நல்ல வளமான காணி, பள்ளக்காணி. ஒட்டி பிரச்சனை இல்லை. பெரிய கட்டு கிணறு இருக்கு. வாகனத்துக்கு விடுறதுக்குரிய தரிப்பிடம் இருக்கு. இதுல வாழையல் இருக்கு, மீன் தொட்டி இருக்கு, மேல கோழி பண்ணை கட்டக்கூடிய மாதிரி இருக்கு. வயலும் விதைக்கலாம் நீங்க. பெரிய ஒரு காணி தான் அது. பிடிச்சிருந்தா எடுக்கலாம் நீங்க. அப்படி உங்களுக்கு தேவையில்லைன்னா இது காணி தேவையா இருக்கிற ஆட்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. பெரிய தென்னையும் இருக்கு இதுல, சின்ன அளவு தென்னையும் இருக்கு. பாருங்க, காய்க்கக்கூடிய தென்னைகள் இருக்கு. நல்ல தோட்டங்கள், பைத்து எல்லாம் வச்சிருக்காங்க. கமுகும் வச்சிருக்காங்க. 400 கமுகு இருக்காம். கமுகு கண்டும் வச்சிருக்காங்க. 400 கமுகு கண்டு. அங்கால வாழையல் மற்றும் அங்கே தோட்டம், மரவள்ளி தோட்டம் வச்சிருக்காங்க. நல்ல வளமான காணி. அதிர்ஷ்டம் உங்களுக்கு. எடுக்கிறார்கள் எடுக்கலாம். இந்த காணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, கமுகு எல்லாம் இருக்கு. பெரிய தென்னையும் இருக்கு. இதுல வாழை இருக்கு. ஒரு 100 வாழை வச்சிருக்காங்க. அந்த மாங்கண்டும் 70 மாங்கன்று இருக்கு. அதுல 1 கிலோ காய்க்கிற மாங்காய் தான். எல்லாம் பெரிய இனத்து மாங்காய். நீங்க ஒன்றும் வைக்க தேவையில்லை. காணியை வேண்டி பராமரிக்கிறது மட்டும்தான். 5 பேர் போட்டு பராமரிக்கலாம், இல்லை 2 பேர் போட்டு பராமரிக்கலாம். ஆட்கள் தங்குறதுக்குரிய வீடுகளும் இருக்கு. மாங்கன்றும் இருக்கு. 70 மாங்கன்று இருக்கு. 1 கிலோ காய்க்கிற மாங்காய். எல்லாம் நல்ல பெரிய மாயினம். 2 வருஷத்துல காய்க்கக்கூடிய மாங்காய் இதெல்லாம். இப்ப பரவாயில்ல, எல்லா வளத்திலையும் இருக்கு இந்த காணி. எல்லா வளமாவும் இருக்கு. கட்டு கிணறு பாருங்க, இவ்வளவு பெரிய கிணறுன்னு. இந்த கிணறு இப்ப கட்ட இல்லாது குழாயம் அடிச்சிருக்காங்க. மற்ற டாய்லெட் வசதியிலேருந்து கரண்ட் வசதியிலேருந்து எல்லாம் இருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கஷ்டப்பட தேவையில்லை. எல்லா சலுகையும் இருக்கு இந்த காணிக்க. எந்த வருஷத்திலையும் இந்த கிணறு தண்ணி வத்துறது இல்லையா, அப்படி தண்ணி உள்ள காணி இது. பாருங்க, ஆமையெல்லாம் நிக்குது. பெரிய குளம் மாதிரிதான். மினி ஒரு குளமா, மீனெல்லாம் நிக்குது. பாருங்க, பார்க்க தெரியுது உங்களுக்கு மீன் எல்லாம்.
ஓகே